அன்பான சகோதர சகோதரிகளுக்கு ஜாய் டிவியின் வழியாக உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் பலமான வாழ்வு என்ற தொடரின் வழியாக நாம் பல காரியங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். போன வாரத்திலும் கூட சில பிரச்சனைகளை பற்றி பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக இந்த நாளிலே நாம் ஒரு பிரச்சனையை பற்றி பார்க்க போகிறோம். அது என்னவென்றால், கடன் தொல்லை தாங்க முடியவில்லையே என்ற தொடர். பிரியமானவர்களே, இந்த உலகிலே கடன் தொல்லை தாங்க முடியவில்லை என்று கவலையுறுகிற, வருத்தப்படுகிற, மனம் தளர்ந்து போன அநேக மக்களை நாம் இந்த உலகத்திலே காண்கிறோம். இந்த கடன் தொல்லை வராமல் இருப்பதற்கு என்ன செய்வது, அல்லது இந்த கடன் தொல்லை ஏன் நமக்கு வந்தது, இந்த கடன் எதனால் ஏற்பட்டது என்று சொல்லி அதை தீர்க்கக்கூடிய வழிகள் மற்றும் அது கடன் வராமல் எப்படி பாதுகாத்துக் கொள்வது என்ற சில காரியங்களை வேதத்தின் மூலமாக நாம் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா, ஆமென். கடன் தொல்லை ஏன் வருகிறது என்ற கேள்வியை மக்களிடம் கேட்டால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான பதிலை சொல்வார்கள். ஒரு சிலர் சொல்வார்கள் ஆடம்பரம், வீண் செலவு அல்லது பாவ ஜீவியம் என்று பல விதமாக மக்கள் சொல்வார்கள் அல்லவா. வேறு சிலர் கூட வீணாக நாம் செலவு செய்வதனாலே அல்லது பணத்தை அதிகமாக செலவு செய்வதனாலே, பணத்தை பிறருக்கு அதிகமாக மற்றவர்களுக்கு கொடுப்பதினாலே என்று சொல்லி பல காரியங்களை சொல்வார்கள். ஆனால் வேதத்தின் வழியாக ஏன் கடன் வருகிறது என்று சொல்லி பார்க்கலாமா? வேதத்திலிருந்து சில வசனங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஹல்லேலூயா, ஆமென். பிரியமானவர்களே, சில வசனங்களை நாம் வேதத்திலிருந்து பார்க்க போகிறோம். நீதிமொழிகள் 11வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், அல்லது நீங்கள் பேனாவை எடுத்துக்கொண்டு உங்களுக்கு உள்ள நீங்கள் வைத்திருக்கிற நோட்டு புத்தகத்திலே இந்த வசனங்களை குறித்துக் கொள்ளுங்கள். ஏன் நமக்கு கடன் தொல்லை வருகிறது, ஏன் கடன் பிரச்சனை வருகிறது, கடன் பிரச்சனை எப்படி மீழ்வது என்று பல காரியங்களை குறித்து நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருப்பீர்கள். இதை வேதத்தின் வழியாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்கிற பொழுது உங்களுக்கு அந்த கடன் பிரச்சனையிலிருந்து வெளிவருவதற்கான எல்லா வழிகளும் நாம் பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஆமென். நீதிமொழிகள் 11வது அதிகாரம் 24வது வசனம். வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு, அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு. பிரியமானவர்களே, அநேகர் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு கொடுப்பாங்க, மற்றவங்களுக்கு கொடுப்பாங்க, கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுப்பாங்க, அப்புறம் ஆர்ஃபனேஜுக்கு அதுக்கு கொடுப்பாங்க, ஏழைகளுக்கு உதவி செய்வாங்க, ஊழியத்துக்கு தாங்குவாங்க. இப்படியாக பல காரியங்களை செய்கிறவர்களும் பார்த்தீங்கன்னா பணம் அவர்களிடமும் அதிகமாக புரண்டு கொண்டுதான் இருக்கிறது. பிரியமானவர்களே, எனவேதான் வசனம் சொல்லுகிறது வாரி இறைத்தும் விருத்தி அடைவார் உண்டு என்று வசனத்திலே பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வேத வசனத்தின்படி ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை கர்த்தர் அவனுக்கு திரும்ப கொடுப்பார் என்று வேத வசனம் சொல்கிறது. எனவே நாம் பிறருக்கு கொடுப்பதோ அல்லது ஏழைகளுக்கு இறங்குவதோ அல்லது நாம் பிறருடைய வறுமையின் நிமித்தம் நாம் மனம் இறங்கி கொடுப்பதோ நமக்கு ஒரு காலம் அது வீணாகாது பிரியமானவர்கள். ஆமேன். அது நம் வாழ்க்கையிலே அது பல விதமாக திரும்பவுமாக நம் வாழ்க்கையிலே நாம் செய்த உதவிகள் நம்மிடமே சேரும் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா, ஆமென். நீதிமொழிகள் 14:23 சகல பிரயாசத்தினாலும் பிரயோஜனம் உண்டு, உதடுகளின் பேச்சோ வறுமையை மாத்திரம் தரும். பிரியமானவர்களே, நாம் இதை செய்ய வேண்டும், இப்படி செய்ய வேண்டும், அப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் அநேகமாக பேசுவது, பல காரியங்களை செய்கிறது, அது மட்டுமல்ல, பேச்சு மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலும் பல காரியங்களை நம்ம என்ன செய்ய வேண்டும், ஆக்ஷன்ல நம்ம இறங்க வேண்டும். நீதிமொழிகள் 21:17 சிற்றின்ப பிரியன் தரித்திரராவான். இது முக்கியமான வசனம். சிற்றின்ப பிரியன் தரித்திரராவான். வசனம் அருமையாக 2000 வருடங்களுக்கு முன்பாகவா, 2000 வருடம் இயேசு பிறந்தார், அதற்கு ஒரு 1000 வருடங்கள் 2000 வருடம் முன்னாடி சாலமன் இருந்திருப்பார் இல்லையா. இப்ப சாலமன் எழுதின நீதிமொழிகள்ல இந்த வார்த்தையை வாசிக்கிறோம். என்னவென்றால், சிற்றின்ப பிரியன் தரித்திரராவான. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சிற்றின்பத்துல மக்களை எத்தனை பேர் வழி விலக பண்றாங்க. நல்ல ஒரு பணக்காரனு கூட என்ன செஞ்சிருவாங்க, ஈஸியா பெண்கள் ஏமாற்றிடுவாங்க இல்லையா. நிறைய சிற்றின்பத்தினாலே மக்களை சிலர் குடிக்க கொடுத்து அப்படி கொடுத்து இப்படி கொடுத்து ஏமாத்திடுறாங்க. இப்படிப்பட்டதான பலவிதமான காரியங்கள் உங்க குடும்ப அதாவது இருக்கிற பொழுது அந்த குடும்பத்திலே கட்டாயமாக தரித்திரம் உண்டாகும் பிரியமானவர்களே. அது அதான் அந்த வசனத்துல போட்டிருக்கு, சிற்றின்ப பிரியன் தரித்திரராவான். அடுத்த வசனம் நீதிமொழிகள் 23:21. நீதிமொழிகள் 23:21 குடியனும் போஜன பிரியனும் தரித்திரராவார்கள், தூக்கம் கந்தைகளை உடுத்துவிக்கும். குடிக்கிறவங்க பயங்கரமான காரியம் இல்லையா. அன்னைக்கு நான் கூட டிவியில பார்த்தேன். இந்த லாக்டவுன் காலத்துல கூட ஒரு தடவை என்னது அந்த குடி அதாவது மது விற்கிற கடையை திறந்து விட்டாங்க.
உடனே பார்த்தீங்கன்னா கியூல நின்றுட்டு வந்து வாங்கினாங்க. வீட்டில் இருக்கிற பெண்கள்லாம் ஒரே குமுறல். ஐயோ என் குடும்பம் அவ்வளோதான், இவ்வளோ நாள் வரைக்கும் எங்கள் வீட்டுக்கார் ரொம்ப நல்லவராக இருந்தார், ரொம்ப அருமையானவராக இருந்தார், ரொம்ப மதிப்புக்குரியவராக ரொம்ப அன்பானவராக இருந்தார், இப்போ போயிட்டாரோ, இப்போ கடையில் போய் வாங்கிட்டு வந்து பணம் மட்டும் செலவில்லை, வீட்டில் வந்தோடனே ஆளே மாறி இருப்பாங்க இல்லையா. குடிச்சிட்டு வந்து வீட்டில் அடிக்கிறது, எதுக்கு எடுத்தாலும் சண்டை, காசு குடிக்கிற சண்டை, இப்படியே பிரச்சனைகள் ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லையா. அதனால தான் நம்ம வேதத்தில் எவ்வளோ வருடங்களுக்கு 2000 வருடங்களுக்கு முன்பாகவே எழுதப்பட்டிருக்கிறது, குடியனும் போஜன பிரியனும் தரித்திரர் ஆவார்கள், தூக்கம் கந்தைகளை உடுத்துவிக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்கள், அடுத்த வசனம் நீதிமொழிகள் 28வது அதிகாரம். நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 22வது வசனம் வாசிக்கலாமா? வன்கண்ணன் செல்வந்தன் ஆகிறதற்கு பதறுகிறான், வறுமை தனக்கு வரும் என்று அறியாதிருக்கிறான். அதாவது வன்கண்ணன்னா ஒரு மோசமான குணம் உள்ளவர்கள், அடுத்தவர்கள் மேல பொறாம, அடுத்தவர்களை கெடுக்கணும், அடுத்தவன் நல்லா வாழக்கூடாது, அவனை கெடுத்து விடணும், இவனை கெடுத்து விடணும் அப்படின்னு சொல்லி கெட்ட எண்ணங்களோட இருக்கிறதான் வன்கண்ணன். ஒரு வன்மையான ஒரு மோசமான கண்களோட பிறரை பார்க்கிறது. அதாவது ஒரு அடுத்தவங்களை என்ன சொல்றது, அன்பா இல்லாம இரக்கத்தோடு இல்லாம அதற்கு ஆப்போசிட்டா அவங்களை அடுத்தவங்க வாழ்றது பிடிக்காது, இவனை இப்படி கெடுக்கிறது, அப்படி இவனை அப்படி கெடுக்கிறது, இந்த மாதிரி நினைத்து கொண்டு இருக்கிறவர்கள் தான் வன்கண்ணன். அவன் என்ன செய்வானா, செல்வந்தன் ஆவதற்கு பதறுகிறான். அவசரமா செல்வந்தன் ஆகணும், அவனுக்கு எடுத்து செல்வந்தன் ஆமா, இவனுக்கு எடுத்துருவோமா, அவனுக்கு எடுத்து அவன் பணத்தை பிடிங்கிருவோமா, இப்படிலாம் திட்டம் போட்டுட்டு இருப்பான். ஆனா அவனுக்கு தெரியாது வறுமை தனக்கும் வரும் என்று அவன் அறியாதிருக்கிறான் என்று வசனம் சொல்லுகிறது இல்லையா. மேலே சொன்ன எல்லா வசனங்களில் இருந்தும் பிரியமானவர்களே பாருங்க, என்னென்ன வசனங்கள் நான் சொன்னேன். உதடுகளின் பேச்சு, சிற்றின்ப பிரியன், குடியன் குடிக்கிறது, போஜன பிரியன், அப்புறம் தூக்கம், வன்கண்ணன் போன்ற பல காரியங்களை இங்கே நாம் பார்த்தோம் அல்லவா. எனவே நாமும் இந்த வேதத்திலே சொல்லப்பட்ட இந்த வார்த்தைகளின்படி நாம் மேலே சொன்ன பலவிதமான காரியங்களை, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை எல்லாவற்றும் நம் வாழ்க்கையில் இருந்து அகற்றிவிட்டு நாம் தேவனோடு நேரத்தை செலவழித்தால், அவருக்கு உண்மையாக நாம் நடந்தோம் என்றால், கர்த்தருக்கு பயந்து நம்முடைய வாழ்க்கையை நடத்தினோம் என்றால், நம்முடைய வாழ்க்கையிலே ஐஸ்வர்யமும் செல்வமும் பெருகும் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா, ஆமென். பிரியமானவர்களே, வறுமை, தரித்திரம், இதை விட மிகவும் கொடியது தான் கடன் பிரச்சனை. கடன் வாங்கினவர்கள் அநேகர் அந்த கடனை கட்ட முடியாமல் மிகவும் பயந்து என்ன செய்வது ஏது செய்வது என்று அறியாமல் தற்கொலைக்கு முயற்சி செய்து அநேகர் தற்கொலைக்கு பலியானதை உங்களுக்கு தெரிந்திருக்கும். அநேக நியூஸ் பேப்பர்ல படிச்சிருப்பீங்க, நம்ம நாட்டில் அது நடக்கிறதா. எனவே இந்த கடன் பிரச்சனையானது ஏன் வருகிறது, எப்படி நாம் தப்பித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். மேலே சொன்ன வசனங்களிலிருந்து உங்களுக்கு தெரிந்திருக்கும் சில காரியங்கள் நமக்கு என்ன செய்கிறது, தரித்திரத்தை கொண்டு வருகிறது என்று சொல்லி பார்த்தோம். அதையெல்லாம் நாம் விளக்கிற பொழுது ஐஸ்வர்யம் நமக்கு வரும். அது மட்டுமல்ல, கடன் பிரச்சனை ஏன் வருகிறது என்றால், கர்த்தர் அருமையான ஒரு வசனத்தை சொல்லி இருக்கிறார். என்னவென்றால், நீயோ கடன் வாங்காதிருப்பாயாக என்ற ஒரு வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். நீ கடன் கொடுப்பாய், ஆனால் கடன் வாங்காதிருப்பாய் என்று ஒரு வாக்குத்தத்தம் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதன்படியே அந்த வசனத்தை நாம் கை கொண்டு நாம் கடன் வாங்காது இருப்போமானால் நமக்கு கடன் தொல்லையிலிருந்து நாம் தப்பிக்கலாம். அந்த வசனத்தை வாசிக்கலாமா? உபாகமம் 28வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். உபாகமம் 28:12. ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும், நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும், கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். கர்த்தர் கொடுத்ததான ஒரு ஆசீர்வாதமான வாக்குத்தத்தம் பிரியமானவர்களே. யார் இதை சுதந்திரித்துக் கொள்ள முடியும்? உபாகமம் 28:1வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால், உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். ஹல்லேலூயா. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்மையில் வந்து பலிக்கும். எனவே அவருடைய சத்தத்திற்கு உண்மையாக நாம் செவி கொடுக்கிற பொழுது, வேத வசனத்தின்படி நாம் நடக்கிற பொழுது இந்த ஆசீர்வாதம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். ஆமென். கடன் ஏன் வருகிறது என்ற கேள்விக்கு சரியான விடை கடன் வாங்குவதனால்தான் பிரியமானவர்கள். கடன் வாங்காதிருப்பாயாக என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிற பொழுது நாம் கடன் வாங்க எத்தனிக்க கூடாது, கடனை நாம் வாங்கக்கூடாது. கடன் வாங்கினோம் என்றால் என்ன ஆகுது, கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் நாம் கடன் வாங்கினோம் என்றால் நாம் என்ன செய்கிறோம், கடன் பிரச்சனைகள்
நமக்கு கடன் தொல்லைகள் நமக்கு வரத்தான் செய்யும் பிரியமான. இப்பொழுது நாம் வேதத்திலிருந்து ஒரு சம்பவத்தை நாம் பார்க்க போகிறோம். பழைய ஏற்பாட்டிலிருந்து 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து. தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகி என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றாள். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியானுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள். அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேக வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். அவள் அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டிக் கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன், வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். ஹல்லேலூயா. ஒரு அருமையான ஒரு கதை, அருமையான ஒரு சம்பவம். பிரியமானவர்களே, தேவன் ஒருபோதும் நம்மை கைவிடுவதில் அவர் மிகவும் நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த சம்பவத்தை பார்க்கிற பொழுது இந்த ஒரு விதவை பெண், அதுவும் தீர்க்கதரிசியின் புத்திரர்களே இருந்த ஒருவருடைய மனைவி, அதாவது தேவனுடைய ஊழியக்காரருடைய மனைவி எலிசாவிடம் வந்து சொல்கிறார், என்னவென்றால் என்னுடைய கணவர் இறந்து விட்டார், கடன் பிரச்சனைகளோடு இறந்து விட்டார், எனவே கடன் கொடுத்தவர்கள் வந்து என்னுடைய பிள்ளைகளை அவர்கள் வந்து அடிமையாக்க வந்திருக்கிறார்கள் என்று, இதற்கு நான் என்ன செய்ய வேண்டும், எப்படி இந்த கடன் பிரச்சனை மீள்வது என்று கேட்டார். பிரியமானவர்களே, இந்த கதை உண்மையாக நடந்த கதை. கர்த்தர் தேவனுடைய பிள்ளைகள் ஊழியக்காரர்கள் கடனிலே கஷ்டப்படுவதை, வறுமையிலே கஷ்டப்படுவதை அவர் விரும்புவதில்லை. கர்த்தருடைய விருப்பம் என்ன? நம் வேதத்திலிருந்து நாம் பார்ப்போம். உபாகமம் 28:12 வாசித்தபடி, நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்பது தேவனுடைய வாக்குத்தத்தம். அடுத்ததாக ஒரு வசனம், ஏசாயா 65, இதோ என் ஊழியக்காரர் புசிப்பார்கள், குடிப்பார்கள், சந்தோஷப்படுவார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. எனவே அடுத்ததாக எரேமியா 33:22 வசனம். எரேமியா 33:22, எனக்கு ஊழியம் செய்கிற லேவியரையும் வர்த்திக்க பண்ணுவேன். இப்படியாக கர்த்தர் வந்து என்ன விரும்புகிறார்? தேவனுடைய ஊழியக்காரர்கள் சந்தோஷப்பட வேண்டும், புசிக்க வேண்டும், குடிக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும், கடன் கொடுக்கிறவர்களா இருக்க வேண்டும், கடன் வாங்காதவர்களா இருக்க வேண்டும் என்று சொல்லி வர்த்திக்க பண்ண வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். பிரியமானவர்களே, சில வேத வசனங்களின் மூலமாக நாம் ஏன் ஊழியக்காரர்கள் கடன் வருது என்று சொல்லி பார்க்கலாம். எரேமியா 48:10. எரேமியா 48:10, கர்த்தரின் வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். அடுத்து உபாகமம் 28:47-48, சகலமும் பரிபூர்ணமாய் இருக்கையில் நீ மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாக கர்த்தரை சேவியாமல் போனது நிமித்தம் சகலமும் குறைவுபட்டு பட்டினியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும் கர்த்தர் உனக்கு விரோதமாய் அனுப்பும் சத்துருக்களை சேவிப்பாய். அவர்கள் உன்னை அழித்து தீரும் மட்டும் இரும்பு நுகுத்தடையை உன் கழுத்தின் மேல் போடுவார்கள். பிரியமானவர்களே, மேலே சொன்ன 2 வசனங்களையும் நாம் பார்க்கிறோம். அதில் வந்து கர்த்தருடைய வேலை அசதியா செய்யக்கூடாதுன்னு பார்த்தோம். இரண்டாவது, சகலமும் நம்மளுக்கு பரிபூர்ணமாக இருக்கையில் நாம் அதை அனுபவிப்பதிலேயே கர்த்தர் நாம் ஜெபித்திருப்போம், கர்த்தருக்காக ஊழியம் செய்திருப்போம், கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருப்பார். அப்படிப்பட்ட நேரங்களிலே நாம் கர்த்தரை நினையாதபடிக்கு நாம் பரிபூர்ணமாய் இருக்கையில் அவரை நாம் சேவிக்காமல், அவருக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாமல், ஆலயத்திற்கு செல்லாமல் அல்லது ஊழியத்தை சரியாக செய்யாமல் நாம் இருந்தோம் என்றால் என்னவாகிறது? அந்த சாபங்கள் நமக்கு வருகிறது என்று சொல்லி பார்த்தோம். பிரியமானவர்களே, எனவே ஒரு ஒழுங்கற்ற அசதியான கடமைக்காக ஊழியம் செய்கிறவர்களுக்கு இது போல பொருளாதார குறைவுகள் ஏற்படுகிறது என்று சொல்லி பார்த்தோம். பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, இந்த கடைசி காலத்திலே நாம் வந்திருக்கிறோம். இந்த கடைசி கால வேளையிலே நம்மை சாத்தான் பலவிதமாக சோதிக்க முடியும். ஏனென்றால் ஊழியத்திலே
ஒழுங்காக செய்யாதபடிக்கு, ஊழியத்தை ஒழுங்காக செய்யாதபடிக்கு, குடும்பத்திலே அவங்க குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்கும்படியாக பல சோதனைகள், பல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வரும் பிரியமானவர்களே. ஆனால் இந்த கடைசி மணி நேரத்தில் ஊழியத்தில் ஈடுபட்டிருக்கோம் நாம் ஒவ்வொருவரும் மிகவும் ஜாக்கிரதையோடு கூட இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. நம்முடைய வாழ்க்கையில பொருளாதார குறைவுகள் ஏற்படுகிறதா, உடனே நீங்கள் அலசி ஆராயுங்கள். என்ன காரியத்தினாலே நான் கர்த்தருக்கு பிடிக்காத காரியங்கள் எதை செய்து கொண்டிருக்கிறேன், கர்த்தருக்கு மடிவாக்கிற வேலையை நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன், என் ஊழியத்தை நான் சரியாக செய்கிறேனா, என்னுடைய குறைவுகள் என்ன என்று சொல்லி நீங்கள் ஜெப நேரத்தில் உங்களை அலசி ஆராய்ந்து பாருங்கள் பிரியமானவர்களே. பார்த்துவிட்டு நீங்கள் கர்த்தரிடமாக அறிக்கையிட்டு நீங்கள் மன்னிப்பு கேட்டு அவரோடு நீங்கள் ஒப்புரவாகுங்கள். அது மட்டுமல்ல பிரியமார்களே, அவரோடு பொருத்தனைகளை செய்து, ஆண்டவரே நான் இப்படி உண்மையாக இருப்பேன், நான் இப்படி செய்வேன் சொல்லி கர்த்தரிடம் நீங்கள் பொருத்தனைகளை செய்து அவரை என்ன செய்ய வேண்டும், அவரிடம் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் கட்டாயமாக நம்முடைய குறைவுகளை எல்லாம் மாற்றி நம்மை நிறைவாக்குவார் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா, ஆமென். அது மட்டுமல்ல, கர்த்தருக்கு பிரியமில்லாத ஊழியத்தை, பிரியமில்லாத காரியங்களை நாம் வாழ்க்கையில் செய்து கொண்டிருந்தால் நம்முடைய பணமும் செல்வமும் நமக்கு பிடிக்காத, நமக்கு பிரியமில்லாத மக்களிடமே போய் சேரும் பிரியமானவர்கள். எனவே நாம் நாமே அலசி ஆராய்ந்து நாம் கர்த்தரிடத்திலே ஜெபித்து, ஆண்டவரே என்னுடைய குறைவுகளை மாற்ற நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் கட்டாயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, விதவை பெண் எலிசா தீர்க்கதரிசியிடம் வந்து, எனக்கு இக்கட்டான இந்த சூழ்நிலையிலிருந்து நான் எப்படி தப்பித்துக் கொள்வது என்று சொல்லி கேட்ட பொழுது அவளிடம் அவர் 2 கேள்விகளை கேட்டார். முதலாவது, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், இரண்டாவதாக உன் வீட்டில் என்ன இருக்கிறது. எனவே பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மிடம் இந்த மாதிரிதான் கேட்கிறார், நம்மிடம் என்ன உள்ளது என்று சொல்லி கேட்கிறார் பிரியமானவர்களே. அப்பொழுது அந்த பெண் என்ன சொன்னாள் என்று நம் வேதத்திலே வாசித்தோம். அவள் என்னிடம் ஒரு குடம் எண்ணெய் இல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை என்று சொன்னார் பிரியமானவர்களே. அப்படியே அவர் அந்த ஒரு குடம் எண்ணெயை வைத்து எப்படி கடனை அடைப்பது, எப்படி ஜீவனம் பண்ணுவது என்று அழகாக அவர் ஆவிக்குரிய விதியின்படி அவளுக்கு சொல்லிக் கொடுத்தார். ஆம் பிரியமானவர்களே, எல்லோரிடம் வாங்கி அவர் ஊற்றச் சொன்னார். அந்த பாத்திரங்கள் எல்லாம் ஊற்றினார். அப்ப நிறைந்ததெல்லாம் ஒரு இடத்தில் வைத்தார். கடைசியாக அந்த மகனிடம் கேட்ட பொழுது மகன் சொன்னான், வேறு பாத்திரங்கள் இல்லை என்ற நெகட்டிவான வார்த்தை வருகிற வரைக்கும் எண்ணெய் வந்து கொண்டே இருந்தது பிரியமானவர்களே. கர்த்தர் நம்ம எப்பொழுதும் ஆசீர்வதிக்க தயாராக இருக்கிறார். நம்ம எப்பொழுதாவது தவறி கூட நம்ம என்ன செய்யக்கூடாது, நெகட்டிவான வார்த்தைகளை நமக்கே நாம் சொல்லக்கூடாது பிரியமானவர்களே. அப்பொழுது அந்த ஒரு வார்த்தை, நெகட்டிவான வார்த்தை வந்தது, இதோடு இல்லை என்று சொல்லும் பொழுது என்ன வந்தது, எண்ணெய் அப்படி நின்று போயிற்று என்று பார்க்கிறோம் அல்லவா. பிறகு அவள் அதை விற்று அவள் கடனை அடைத்தால், மீந்ததை அவள் ஜீவனத்திற்காக வைத்துக் கொண்டாள் என்று பார்க்கிறோம். ஒவ்வொருவரிடமும் தேவன் வித்தியாசமான வரங்களை கொடுத்திருக்கிறார் பிரியமானவர்களே, தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். ஒருவரிடமே தாளந்து இல்லை என்று சொல்ல முடியாது பிரியமானவர்களே. 5 தாளந்து கொடுக்க விட்டாலும் ஒரு தாளந்தாவது அவர் கொடுத்திருப்பார். ஒரு கிஃப்ட், ஒரு வரம், ஒரு தாளந்து, ஒரு திறமை அவனிடம் இருக்கத்தான் செய்யும் பிரியமானவர்கள். அந்த திறமையை நாம் கண்டுபிடித்து அதை நாம் சரி செய்கிற பொழுது அதன் மூலியமாக என்ன செய்ய முடியும், நாம் அநேக பணத்தை நாம் சம்பாதிக்க முடியும். நம்முடைய தேவைகளை அதன் மூலமாக நாம் சந்திக்க முடியும் பிரியமானவர்களே. வேதத்திலிருந்து நான் சில வார்த்தைகளை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மத்தேயு 25:9, உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான், இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும் என்று சொல்லி நாம் என்ன செய்கிறோம், மத்தேயு 25:9 நாம் வாசிக்கிறோம் பிரியமானவர். தாங்க முடியாத கடன் தொல்லையோடு வந்த அந்த விதவை பெண்ணுக்கு தீர்க்கதரிசி அவள் கஷ்டப்படுகிறாளே என்று சொல்லி அவளுக்கு பண உதவி கொடுக்கவில்லை பிரியமானவர்கள். சில ஆவிக்குரிய விதிகளை அவளுக்கு கற்றுக் கொடுத்தார். இவ்வளவே நடந்தது. அதை அப்படியே அந்த விதவை பெண் கேட்டு அதன்படியே என்ன செய்தார், தன்னுடைய வாழ்க்கையை என்ன செய்தால் மாற்றிக்கொண்டார் அல்லவா. அதே போலதான் பிரியமானவர்களே, நாமும் அதே போலத்தான் தேவனுடைய ஆவிக்குரிய விதிகளை நாம் சரியான விதத்தில் கடைபிடிக்கிற பொழுது நாம் என்ன செய்ய முடியும், ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு சமயம் ஒரு போதகர் பேருந்தில் சென்று கொண்டிருந்த பொழுது ஒரு நண்பரை சந்திக்க நேர்ந்தது. அப்பொழுது அந்த நண்பர் என்ன கேட்டார் என்றால், என்ன சொன்னார்னா, அவளுடைய குடும்ப சூழ்நிலை மிகவும் கஷ்டமாக இருக்கிறது, எனக்கு முக்கியமாக ஒரு பண தேவை இருக்கிறது, அந்த பண தேவை சந்திக்க
என்னிடம் பணம் இல்லை, எனவே நான் கடன் வாங்கியாவது அந்த தேவையை சந்திக்கலாம் என்று இருக்கிறேன் என்று போதகரிடம் கூறினார். அப்பொழுது போதகரிடம் கேட்டார், நீங்கள் எனக்கு பணம் கொடுத்து உதவ முடியுமா என்று கேட்டார். அப்பொழுது போதகர் சொன்னால், கவலைப்படாதீர்கள், நீங்கள் என் வீட்டிற்கு வாருங்கள், நான் உங்களுக்கு சில ஆவிக்குரிய ரகசியங்களை உங்களுக்கு கற்றுத்தருகிறேன். அப்புறம் நீங்கள் கடன் பிரச்சனை, நீங்கள் பண பிரச்சனையில நீங்கள் இருக்க மாட்டீர்கள், கடனே படமாட்டீர்கள் என்று சொல்லி சொன்னார். ஆனால் அதை கேட்டுக்கொண்டிருந்த அந்த சகோதரர் திரும்பவுமாக என்ன செய்யவில்லை, அவரை தேடி வரவில்லை. பிரியமானவர்கள், ஏனென்றால் நினைத்திருப்ப பணம் கேட்டோம், பணம் கொடுப்பதற்கு பதிலாக ஏதோ ஆவிக்குரிய ரகசியங்களை சொல்கிறேன் என்று சொன்னார் அப்படின்னு அவர் ஆவிக்குரிய ரகசியங்களை சொல்லிவிடப் போகிறார் என்று சொல்லி நினைத்து கொண்டு அவர் வரவில்லை. இப்படித்தான் அநேகர் இருக்கிறார்கள் பிரியமானவர்களே. அவர்களுக்கு பணம் தேவைப்படுகிறது, ஆனால் அவர்கள் நினைத்த வழியிலே, குறுக்கு வழியிலே சென்று பணத்தை நாம் சம்பாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களே தவிர வேத வசனத்தின்படி, அதாவது வேத ஆவிக்குரிய விதிகளின்படி அவர்கள் செயல்பட மறுக்கிறார்கள். பிரியமானவர்கள், எனக்கு தெரிந்த ஒரு போதகர் இருந்தார். அவர் என்ன செய்தார் என்றால், ஒரு நாள் அவர் ஒரு விசுவாசியை சந்திக்க நேர்ந்தது. அந்த விசுவாசி அவரை பார்த்து, போதகரே, நான் இப்பொழுது மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன், எனக்கு நான் வேலை இல்லாமல் நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன், எனவே எனக்கு வேலை கிடைப்பதற்கு நீங்கள் ஏதாவது எனக்கு உதவி செய்யுங்கள் அல்லது பணம் கொடுத்து உதவி செய்யுங்கள் என்று அவரிடம் கேட்டார். அப்பொழுது போதகர் சொன்னார், நீங்கள் கவலைப்படாதீர்கள், நீங்கள் வீட்டிலே போய் கணவனும் மனைவியுமாக கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் எல்லா ஐஸ்வர்யத்தையும் உங்களுக்குள்ளே கொடுத்திருக்கிறார், எனவே நீங்கள் கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்துகிற பொழுது கர்த்தர் உங்கள் தேவையை சந்திக்க போதுமானவர் என்று சொல்லி அனுப்பிவிட்டார். அப்பொழுது இந்த சகோதரர் மிகவும் சோர்வாக சென்று மனைவியிடம் போய், இந்த மாதிரி நான் வேலை இல்லாமல் நாம் பண கஷ்டப்படுகிறோம், நம்முடைய போதகரும் பணத்தை என்ன செய்யவில்லை, கொடுக்கவில்லை, அதற்கு பதிலாக நான் சில ஆவிக்குரிய ரகசியங்களை சொல்கிறேன் என்று சொல்லி நீ போய் ஜெபி, நீ ஆண்டவரிடம் நீங்கள் இருவருமாக ஜெபியுங்கள், அப்பொழுது எல்லாவற்றையும் சந்திப்பார் என்று சொன்னார் என்று சொல்லி மனசோர்வோடு மனைவியிடம் பகிர்ந்து கொண்டார். உடனே மனைவி, கவலைப்படாதீர்கள், பாஸ்டர் சொன்னதுபடி நாம் என்ன செய்வோம், ஜெபிப்போம் என்று சொல்லி இருவருமாக சேர்ந்து, கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம், எங்களுடைய பண தேவையை சந்திக்க நீர் போதுமானவர், எங்களுக்கு வேலையை கொடுக்க நீர் போதுமானவர் என்று சொல்லி கர்த்தரை நன்றாக இரவு முழுதும் துதித்தார்கள். பிரியமானவர்கள், மறுநாள் காலையிலே அந்த சகோதரர் வீட்டை விட்டு வெளியே வந்தார். வெளியே வந்த பொழுது அவருடைய நண்பர் ஒருவர் சந்தித்தார். அந்த நண்பர் அவரிடம் கூறினார், என்னுடைய வீட்டை நான் வர்ணம் பூச வேண்டும், அதற்காக உங்களுக்கு யாராவது திறமையானவர்கள் உங்களுக்கு யாராவது தெரியுமா என்று கேட்டார். அப்பொழுது அவர் சொன்னார், மிகவும் சந்தோஷம் அடைந்து விட்டார், என்னுடைய வேலையை இந்த பெயிண்டர் வேலை தானே, நான் அழகாக வர்ணம் பூசுவேன், நான் உங்கள் வீட்டில் வர்ணம் பூசலாமா என்று கேட்டதற்கு, தாராளமாக வாருங்கள், உங்களிடம் உள்ள பொருட்களை எடுத்துக்கொண்டு என் வீட்டிற்கு வாருங்கள் என்று சொல்லி அட்ரஸையும் கொடுத்து விட்டு சென்று விட்டார். ஆனால் வீட்டிற்கு வந்த இவரிடம் பணம் இல்லை, அந்த வேண்டிய பொருளை வாங்க வேண்டிய பொருள்களும் இல்லை, அந்த பொருளை வாங்க வேண்டிய பணமும் இல்லை. எனவே திரும்பவுமாக போதகரை சந்திக்க சென்றார். போதகரிடம் போய் சொன்னார், இது நீங்கள் சொன்னது போலயே நாங்கள் ஜெபித்தோம், அன்று இரவு ஜெபித்தோம், மறுநாளே எனக்கு ஒரு வேலை வாய்ப்பு வந்தது, அதிலே எனக்கு ஒருவர் சொன்னார், உங்களுக்கு தேவையான பொருளை நீங்கள் கொண்டு வாருங்கள், அதை கொண்டு நீங்கள் வீட்டை வர்ணம் பூசலாம் என்றார். பாஸ்டர், எனக்கு அந்த பணம் கூட இல்லை, என்றது பொருளை வாங்கக்கூடிய பணம் இல்லையே, நீங்கள் கொடுத்து உதவ முடியுமா என்று கேட்டார். அந்த போதகர் சொன்னார், இந்த காரியமும் இந்த தேவையான பணமும் கூட உங்களுக்குள்ளே இருக்கிறது சகோதரே, நீங்கள் வீட்டில் போய் நன்றாக ஜெபித்துக் கொண்டு பாருங்கள், நாளை பார்க்கலாம் என்று சொல்லி அனுப்பிவிட்டார். இவர் திரும்பவுமாக அவர் சோர்வோட மனைவிடம் இந்த வேலை கிடைச்சிருச்சு, ஆனா அதுக்குள்ள பணத்துக்கு அதுக்கு தேவையான ஜாமானங்களை வாங்குவதற்கு பணம் கேட்டேன், போதவர் கொடுக்கவில்லையே என்று சொல்லி கவலையோடு மனைவிடம் சொல்லுகிறது. மனைவி சொன்னார்கள், கவலைப்படாதீர்கள், நாம் திரும்பவும் நேற்றைய போல ஜெபிப்போம், கர்த்தர் நமக்குள்ளே எல்லாவற்றையும் கொடுத்திருக்கா, நாம் ஜெபிப்போம் என்று சொன்னார்கள். இருவருமாக கர்த்தரை நன்றோடு துதித்து ஜெபித்தார்கள். பிரியமானவர்களை, மறுநாள் இவர் திரும்பவும் வெளியே சென்ற பொழுது அப்பொழுது ஒரு சகோதரை சந்திக்க நேர்ந்தது. அந்த சகோதரர் சொன்னார், எனக்கு தெரிந்த ஒரு கம்பெனியிலே பெயிண்டர் வேலை இருக்கிறது, நல்ல வேலை, நீங்கள் போய் சேருங்கள் என்று சொன்னார். இவருக்கு மிகவும் சந்தோஷமாகிவிட்டது, நான் பெயிண்டர் வேலை தானே தேடிக்கொண்டிருந்தேன், எனக்கு ஒரு நல்ல வேலையே இல்லையே என்று கவலைப்பட்டுக் கொண்டிருந்த கர்த்தர் என்னுடைய ஜெபத்தை கேட்டார் என்று சொல்லி அவர் போய் அந்த வேலையிலே போய் ஒரு நல்ல வேலை, அது மட்டுமல்ல, அது ஒரு நிரந்தரமான வேலை, நல்ல சம்பளத்துடன் கூடிய வேலை அவருக்கு கிடைத்தது. அதை பார்த்து அவருக்கு மிகவும் மகிழ்ச்சி. போதகரிடம் அவரிடம் நன்றி சொன்னார். போதகரே, நீங்கள் சொன்னீங்க, அதன்படியே நடந்தேன், நல்லபடியாக நடந்து விட்டது, எனக்கு நல்ல வேலை கிடைத்து விட்டது என்று. அப்பொழுது போதகர் சொன்னார், போதகர் சொன்னார், நான் கொஞ்சம்
யோசித்து பாருங்கள். நீங்கள் முதல் கேட்ட பொழுதே நான் உங்களுக்காக பணத்தை கொடுத்து அந்த ஒரு வீட்டை நீங்கள் பெயிண்ட் பண்ண போவதற்கு நான் பணத்தை கொடுத்திருந்தால் எப்படி இருந்திருக்கும்? அந்த பணத்தை மட்டும் கொண்டு அன்றைய நாள் பொழுதே நீங்கள் கிடைத்திருப்பீர்கள். அடுத்தடுத்த நாளுக்கு என்ன செய்வதென்று நீங்கள் திகைத்துக் கொண்டிருப்பீர்கள். அடுத்தடுத்த வேலைக்காக மற்றவர்களை நீங்கள் அணுகிக் கொண்டே இருக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும். ஆனால் அப்படி இல்லாத அளவுக்கு ஒரு நாள் நீங்கள் காத்திருந்த கர்த்தரிடம் ஜெபித்த பொழுது நல்ல வேலை கிடைத்து விட்டது. இதனால் தான் நான் சொன்னேன், நீங்கள் ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் உங்களிடமிருந்தே உங்களுடைய ஆசீர்வாதங்களை அவர் தருவார் என்று சொல்லி சொன்னார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா! எவ்வளவு ஒரு அருமையான சம்பவம். இதன்படியே நாம் கர்த்தர் நமக்குள்ளே ஐஸ்வர்யத்தை கொடுத்திருக்கார், அனைத்தையும் கொடுத்திருக்க. எனவே நாம் கர்த்தரை துதிக்கிற பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்து உதவி செய்வார். ஹல்லேலூயா! இந்த சம்பவத்தில் பார்த்தபடியே போதகர் சொன்னதுபடியே பிரியமானவர்களே, நாம் கர்த்தரிடம் நாம் கேட்கிற பொழுது அவர் என்ன செய்கிறார்? நம்முடைய தேவைகளை அவர் சந்திக்க போதுமானவராக இருக்கிறார். வேண்டிய ஏதுக்களை கொடுக்கிறார். வேண்டிய நபர்களை தூரத்திலிருந்து வரவழைத்தும் கூட தேவைகளை சந்திக்கக்கூடியவராக அவர் இருக்கிறார். பிரியமானவர்களே, அது மட்டுமல்ல, நமக்கு உதவி செய்த நபர்கள் மீது நாம் எப்பொழுதும் நம்பிக்கை வைக்கக்கூடாது. நமக்கு ஒருவர் உதவி செய்தார் என்றால் நம் நம்பிக்கை தேவனிடம் மட்டுமே வைக்க வேண்டும். பிரியமானவர்களே, நாம் நம்பிக்கை ஒருபோதும் நமக்கு உதவி செய்த மக்கள் மீது வைக்கவே கூடாது. ஒருவேளை திரும்பமாக அவர்கள் கொடுக்கவில்லை என்றால் நீங்கள் கவலைப்படாதீர்கள். நீங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரித்து துதியுங்கள். வேறு இடங்களில் இருந்தோ அல்லது தூர தேசத்திலிருந்தோ அல்லது பல எதுக்களையோ கர்த்தர் கொடுத்து உங்களை என்ன செய்வார்? ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். நம் தேவன் விரும்புவதெல்லாம் என்னவென்றால், நாம் மனிதர்களை நாம் சார்ந்து இருக்கக்கூடாது. ஒருவரை நாமே சார்ந்து இருக்கிறது கர்த்தருக்கு பிடித்தமில்லை. பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு ஒருவர் இல்லாவிட்டால் ஒரு வழி அடைப்பட்டால் 7 வழியை திறப்பார். எனவே நாம் எப்பொழுதும் ஒருத்தர் உதவி செய்து விட்டார், இவர் மிகவும் நல்லவர் சொல்ல வேண்டாம். ஏன்னா அது தேவன் தான் உங்களுக்கு அவர் கொடுக்க வச்சிருக்கார். அவர் நல்லவரோ கெட்டவரோ, ஒரு வேளைக்கு அவர் யாருக்கும் கொடுக்காதவராக கூட இருப்பார். கர்த்தர் ஒரு மனதை திசை திருப்பி உங்களுக்கு உதவி செய்யும்படியாக வைத்திருப்பார். எனவே மக்கள் மீது எப்பொழுதுமே நம்பிக்கை வைத்திராதீர்கள். ஏனென்றால் அந்த நேரங்களில் உங்களுக்கு அவர்கள் உதவி செய்யாவிட்டால் நீங்கள் மன சோர்வடைய காரணமாகிவிடும். எனவே நமது பலன், ஞானம், அறிவு, உறவினர்கள், கணவன், மனைவி, பிள்ளைகள் அல்லது நண்பர்கள், அப்புறம் வங்கி இருப்பு போன்ற பல காரணிகள் மீது நம்முடைய நம்பிக்கையை வைக்காமல் நம் தேவன் மீது நம் நம்பிக்கையை வைக்க வேண்டும். அதுதான் தேவன் விரும்புகிறார். சில வசனங்கள் மூலியமாக நான் உங்களுக்கு அதை உறுதிப்படுத்த விரும்புகிறேன். 20வது சங்கீதம் 7வது வசனமும் 8வது வசனமும், சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகி கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். ஹல்லேலூயா! எத்தனை பேர் சொல்ல முடியும்? நீங்கள் அநேகர் இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் இந்த வார்த்தைக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். கர்த்தரை நம்பி இருக்கிற பொழுது என்ன செய்கிறார்? நீங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்கக்கூடிய சூழ்நிலையை கொடுக்கிறார். ஹல்லேலூயா! எங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் போதுமானவராக இருந்து எங்களை நிமிர்ந்து நிற்க செய்திருக்கிறார். பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அப்படியே செய்திருப்பார். அடுத்ததாக சங்கீதம் 5:11, உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கம்பீரிப்பார்களாக, நீர் அவர்களை காப்பாற்றுவீர். எனவே நாம் கர்த்தரை நம்புகிற பொழுது அவர் நம்மை என்ன செய்வார்? சந்தோஷமாக கம்பீரிக்கிறவர்களாக மாற்றுவார். நம்மை அவர் காப்பாற்றுவார். ஹல்லேலூயா! எனவே நாம் எப்பொழுதும் கர்த்தரை நாம் சார்ந்திருக்க வேண்டும். இந்த மாதிரி அனுபவத்தோடு நீங்கள் இருக்கிற பொழுது கர்த்தர் 8 திசைகளிலிருந்தும் உங்களுக்கு வழிகளையும் வாய்ப்புகளையும் கொண்டு வந்து தருவார். எனவே பிரியமானவர்களே, உங்களுக்குள்ளும் கொஞ்சம் விசுவாசம் இருக்கத்தான் செய்கிறது அல்லவா? அந்த கொஞ்சம் விசுவாசத்தின்படியே நீங்க விசுவாசத்தை உறுதிப்படுத்துங்கள். நான் சொன்னேன் அல்லவா, கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 9-10 வரைக்கும் உள்ள வசனங்களை நீங்கள் அதை மனப்பாடம் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 9-10 மிக முக்கியமான வசனம். ஹல்லேலூயா! ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாய் இருக்கிறது. மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்திற்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். எனவே நாம் பரிபூர்ணம் உள்ளவர்களாய் இருக்கிறோம். எனவே நீங்கள் உங்களுக்கு இருக்கிற இந்த கொஞ்சம் விசுவாசம் இருந்தால் கர்த்தரை நன்றியோடு கூட நீங்கள் துதியுங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிறார். அவருக்குள்ளே சகல பரிபூர்ணம், தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் அவருக்குள்ளே நிரம்பி இருக்கிறது. அது மட்டுமல்ல, நீங்கள் பரிபூர்ணம் உடையவர்களாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா! எனவே நீங்கள் துதித்து உங்களுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் உங்களுக்குள்ளே இருக்கிறது விசுவாசத்தோடு அறிக்கையிட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா! எனவே பிரியமானவர்களே, நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? அந்த விதவை பெண் எப்படி அரை கதவை பூட்டி
பூட்டிக்கொண்டு அந்த எண்ணெயெல்லாம் ஊற்றினாலோ அதே போலவே நீங்களும் உங்களுடைய அறை வீடாகிய மனக்கதவை பூட்டி நீங்கள் இந்த மனக்கதவிற்குள்ளே வேறு எந்த சிந்தனைகளும் வராதபடிக்கு, வேறு எந்த காரியங்களும் மனதிற்குள்ளே வராதபடிக்கு இந்த மனக்கதவை பூட்டி கர்த்தரை நன்றோடு கூட துதியுங்கள். உங்களுக்குள்ளே இருக்கிற தேவனை துதியுங்கள், இயேசு கிறிஸ்துவை துதியுங்கள். உங்களுக்காக கர்த்தர் கொடுத்திருக்கிற சகல பரிபூர்ணமும் இருக்கிறது என்பதை சொல்லி விசுவாசித்து நன்றோடு துதியுங்கள். அப்பொழுது உங்களுடைய குறைவுகள் எல்லாம் அவர் நிறைவாக்குவார். அப்படியாக ஒவ்வொரு குறைவுகளையும் கர்த்தர் ஒன்றொன்றாக நிவர்த்தி செய்வதை பார்த்து நீங்கள் மகிழ்வீர்கள். எனவே பிரியமானவர்களே, உங்களுடைய தேவைகளை நீங்கள் வெளியே தேடுவதை விட்டுவிட்டு அது உங்களுக்குள்ளே இருக்கிறது என்பதை உணர்ந்தவர்களாக நீங்கள் கர்த்தரை துதிக்கிற பொழுது, ஸ்தோத்திரிக்கிற பொழுது, ஹல்லேலூயா, எல்லாமே உங்கள் மனதினை நீங்கள் ஒருமுகப்படுத்தி, உங்கள் சிந்தனையில் ஒருமுகப்படுத்தி நீங்கள் தேவனை நோக்கி பார்க்கிற பொழுது நீங்கள் ஒவ்வொரு காரியங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா, ஆமென். அதே போல எந்த அளவிற்கு நீங்கள் தேவனோடு நேரத்தை ஒதுக்கி அவரை துதித்து மகிழ்கிறீர்களோ, அவர் அமர்ந்து இருக்கிறீர்களோ, வேதத்தை அமர்ந்து வாசிக்கிறீர்களோ, அந்த அளவிற்காக உங்களுடைய வாழ்க்கையில ஐஸ்வர்யம் நிரம்பும். பிரியமானவர்களே, உங்களிடம் கொஞ்சம் விசுவாசம் இருக்கிறதா? கவலைப்படாதீர்கள். இப்பொழுதே நீங்கள் உடனடியாக நீங்கள் கர்த்தரை துதித்து செயல்படுங்கள். வறுமை, கடன் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் எல்லாம் நீங்கி நீங்கள் ஐஸ்வர்யமும் செல்வமும் உடையவர்களாக நீங்கள் மாறினீர்கள் என்பது உறுதி. பிரியமானவர்களே, ஏசாயா 35:1, வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். எனவே உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா வறண்ட நிலங்களும், எல்லா வனாந்தரமான நில காரியங்களும் என்ன செய்யும்? மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல பூப்பதை காண்பீர்கள். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.